வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 8 மணி செய்தி பார்க்கலாம் என்று டிவி முன்னால் அமர்ந்தபோது சரியாக மின்சாரம் போய் வீடு இருளில் மூழ்கியது. அலமுவும் குழந்தைகளும் ஒரு திருமணத்திற்காக திருச்சிக்கு போயிருந்ததால் நிம்மதியாக நியூஸ் பார்க்கலாம் என்று நினைத்தால் இப்படியா மின்சாரம் கழுத்தை அறுக்க வேண்டும்? எரிச்சலோடு எழுந்து மெழுகுத்திரியை தேடினால் அதுவும் கிடைக்கவில்லை. பெண்கள் சீரியல் பார்க்கும் போதெல்லாம் போய் தொலையாமல் இருந்திருந்து என்றாவது ஒரு நாள் நான் அபூர்வமாக நியூஸ் பார்க்க நினைக்கும் போதுதானா கரண்ட் போக வேண்டும் என்று எரிச்சல் பட்டவாறு பால்கனி பக்கம் வந்து அமர்ந்து கொண்டேன். மின்சாரம் போன அலுப்போடு எல்லா வீட்டு வாசலிலும் மனிதர்கள் நின்றிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு லைனில் மட்டும் மின்சாரம் வர அந்த வீட்டு வாசல்கள் காலியாகின. என் வீடு இன்னும் இருளில்தான் இருந்தது. எப்போது ஒளி வரும் என்ற ஏக்கத்துடன் வீதியை பார்த்த போதுதான் அந்த மனிதரை கவனித்தேன். முதுமையின் ஆக்கிரமிப்பில் அவரது நடை தளர்ந்திருந்தது. எதிர் சாரியில் வந்து நின்று என் வீட்டையே பார்த்தார். அவர் யார் என தெரியவில்லை. விலாசம் தேடுகிறார் போலும். சரி, விசாரிக்கலாம் என நான் நினைப்பதற்குள் மின்சாரம் வந்துவிடவே நான் உள்ளே போய் டிவியை போட்டுவிட்டு அமர்ந்தேன். பெரியவரை மறந்தே போனேன். 10 மணிக்கு ஃப்ரிட்ஜில் இருந்த அரிசி உப்புமாவை சூடு பண்ணி எடுத்து வந்து பால்கனியில் அமர்ந்து சாப்பிட தொடங்கிய போது என் கண்கள் மீண்டும் எதிர் சாரியில் நின்றிருந்த பெரியவரை பார்த்தன. அவர் சலனம் இல்லாமல் என் வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். நான் வியப்போடு அவரை பார்த்தபடி சாப்பிட்டு முடித்து எழுந்து உள்ளே போய் தட்டை கழுவி வைத்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது பெரியவரை காணவில்லை. தெருமுனையில் அவர் நடந்து போவது தெரிந்தது. அதோடு அவரை மறந்துவிட்டு வந்து படுத்தேன். மறுநாள் மாலை அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி ஸ்கூட்டரை உள்ளே ஏற்றிய போது என் முகம் என்னையும் மீறி வியந்தது. எதிர்சாரியில் அதே பெரியவர் என் வீட்டை பார்ப்பதும் தலை குனிந்து ஏதோ யோசிப்பதும் மீண்டும் நிமிர்ந்து பார்ப்பதுமாக இருந்தார். யார் இவர்? எதற்காக என் வீட்டை நோட்டமிடுகிறார்? எனக்கு ஏதேதோ சந்தேகங்கள் தோன்றியது. இருந்தாலும் பதற்றப்படாமல் உள்ளே போய் கை கால் கழுவி உடை மாற்றி காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு பால்கனி பக்கம் வந்தேன். பெரியவர் அங்கேயே நின்றிருந்தார். அதே வெறித்த பார்வை. அதற்கு மேல் பொறுமையின்றி காஃபியை குடித்துவிட்டு கீழே வந்து பெரியவரை அருகில் வருமாறு அழைத்தேன். அவர் முகத்தில் மெலிதாய் பதற்றம். மெதுவாக நடந்து அருகில் வந்தார். யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கிறேன். நேத்தும் பார்த்தேன். யாரையாவது தேடி வந்தீங்களா? இல்லை, சும்மா தான். என் வீட்டை எதுக்கு இப்படி வெறிச்சு பார்க்குறீங்க? நான் கேட்டு விட்டேன். அவர் முகத்தில் மெலிதாய் ஒரு சோகமும் அதையும் மீறி மிக மெல்லிய புன்னகையும் படர்ந்தது. மற்றபடி பதில் எதுவும் சொல்லவில்லை. சொல்லுங்க பெரியவரே, எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒன்றும் வேணாம். உங்களுக்கு பயமா இருக்கா என்ன பார்த்தா? பயமெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்கு இப்படி பார்க்குறீங்கன்னு புரியலையே. 8 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இது என் வீடாக இருந்துச்சு. அந்த பாசத்தில் தான் பார்க்குறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் திகைத்தேன். பெரியவரின் முகம் சிவந்து கண்கள் லேசாக கலங்கின. வாய் கோணியது. தன் துக்கத்தை மறைக்க அவர் படாத பாடுபடுவது போல் தோன்றியது. இது உங்க வீடா இருந்துச்சா? நான் வியப்போடு கேட்டேன். ஏனெனில் 8 வருஷத்துக்கு முன்பு எனக்கு இந்த வீட்டை விற்றது நிச்சயமாக இவர் இல்லை. உள்ள வாங்க பெரியவரே. நான் அழைத்ததும் அவர் தயங்கினார். வேண்டாம் என்ற மருத்துவர் குரல் லேசாக நடுங்கியது. அவரது பார்வை என்னை தாண்டி வீட்டுக்குள் பார்த்து பார்த்து திரும்பி கொண்டிருந்தது. வேண்டாம் என அவரது உதடுகள் மறுத்தாலும் உள்ளே வருவதற்கு மனம் துடிப்பதை கண்கள் வெளிப்படுத்தின. பரவாயில்ல, வாங்க. நான் அவரை வற்புறுத்தி உள்ளே அழைத்து சென்றேன். வாசற்படியில் கால் வைக்கும் முன்பு அவர் குனிந்து தரையை தொட்டு தன் கண்ணில் ஒற்றிக்கொள்ள என் வியப்பு கூடியது. ஏதோ பூஜை அறைக்குள் அல்லது ஒரு கோயிலுக்குள் நுழைவது போல் பரவசத்தோடு உள்ளே வந்தவரின் விழிகள் வீட்டை சுற்றி சுற்றி ஒரு மூலை முடுக்கு கூட விடாமல் பார்த்தன. அவரது விழிகளில் தெரிந்த பரவசமும் மலர்ச்சியும் எனக்கு விசித்திரமாயிருந்தது. ஒரு குழந்தையைப் போல வீட்டு சுவர்களை தடவி பார்த்து மகிழ்ந்தார். நரம்பு புடைத்திருந்த புறங்கையால் சுவர்களில் படிந்திருந்த சில்லிப்பை உணர்ந்து கண்மூடி அனுபவித்தார். பரவாயில்ல, வீட்டை ரொம்ப மாத்தல, நல்லாவே வச்சிருக்கீங்க. ஒரு 10 வயது குறைந்து விட்டார் போல் உற்சாகமாக அவர் வீட்டை வளைய வந்தார்.
நானும் கஸ்தூரியும் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது. அஸ்திவாரம் போட்டதே கஸ்தூரியோட தாலியை அடகு வச்சுத்தான். பாவம் மஞ்சக்கிழங்கு கயித்துல கட்டிக்கிட்டு வருஷக்கணக்காக இருந்தா. வர்ற பணத்தை எல்லாம் வீடு முழுகிக்கிட்டே இருக்கும். அடகு வச்ச தாலியை மீட்க முடிஞ்சாத்தானே. 15 வருஷம் ஆச்சு அதை மீட்டு அவ கழுத்துல மறுபடியும் போடுறதுக்கு. பெரியவர் பெருமூச்சு விட நான் மௌனமாக அவரையே பார்த்தேன். இந்த வாசக்காய் இருக்கே, அசல் பர்மா தேக்கு. தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து பேரம் பேசி இதை வாங்கிறதுக்காக கஸ்தூரியோட வளையலும் அடகுக்கு போச்சு. பொன் நகையெல்லாம் புன்னகை மாறாம கழட்டி கொடுப்பா என் கஸ்தூரி. வாசப்பக்கம் வீட்டுக்கு பொருந்தாம ஒரு திண்ணை இருக்கே, அதுவும் அவளோட யோசனை தான். யார் இப்பெல்லாம் திண்ணை வச்சு வீடு கட்டுறாங்கன்னு கேட்டேன். வயசானவங்களும் குழந்தைகளுமா எத்தனையோ பேர் நம்ம வீட்டை தாண்டி போவாங்க வருவாங்க. கோயில் வேற கூப்பிடு தூரத்தில் இருக்கு. திருவிழானா 4 ஜனம் வந்து போகும். களைச்சு போறவங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க நம்மாலான உதவி இந்த திண்ணதான். ஓரத்துல ஒரு பானையில தண்ணியும் வச்சுட்டா கூடுதல் புண்ணியம். பெரியவர் நடுங்கும் கரங்களால் திண்ணையை தடவி கொடுத்தார். கடைசியில இந்த திண்ணையில தான் அவ கிடந்தா. பெரியவரின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன. எதுவும் பேசாமல் சிறிது நேரம் திண்ணையில் அமர்ந்திருந்தவர் பிறகு சுதாரித்து கொண்டார் போல் என்னை திரும்பி பார்த்து புன்னகைத்தார். எல்லாரும் 6 மாசம் 1 வருஷத்துல வீட்டை கட்டுவாங்க. ஆனா நாங்க காசு சேரும் போதெல்லாம் தவணை முறையில வீட்டை கட்டினோம். அஸ்திவாரம் போட்டு அவசரத்துக்கு ஒரு ஹாலும் கிச்சனும் பாத்ரூமும் கட்டினோம். அப்புறம் பெட்ரூம் கட்டுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் 3 குழந்தைகளோட சாப்பாடு படிப்பு படுக்கை எல்லாமே இந்த ஹாலில் தான். வாயை கட்டி வயிற்ற கட்டி பணம் சேர்த்து ஒரு கோயில் மாதிரி தான் இந்த வீட்டை கட்டினோம். வீடு வளர வளர பசங்களும் வளர்ந்தாங்க. கட்டின ரூமுக்கு பிளாஸ்டரிங் பண்ண காசு இருக்காது. பசங்க படிப்பு செலவு அதை முழுங்கிடும். வெறும் செங்கல் சுவரோட 1 வருஷம் இருந்தோம். கஸ்தூரியோட ஐபிஎஃப் லோன் கிடைச்சதும் சுவருக்கு பிளாஸ்டரிங் பண்ணோம். ஆனால் வெள்ளை அடிக்க காசு இல்லை. பாவம் கஸ்தூரி நாள் பூரா ஸ்கூலில் தொண்டைக்காய சொல்லி கொடுத்துட்டு சாயங்காலம் வீட்லேயும் 10 பசங்களுக்கு ப்ரைவேட் டியூஷன்னு நாயா பேயா சம்பாதிப்பா. ஒரு விஷயம் நான் சொல்லலைல்ல, இந்த வீட்டுக்காக உழைச்சதும் சம்பாதிச்சதும் அவதான். நான் வேலை செஞ்ச மோட்டார் கம்பெனியில் நஷ்டம்னு சொல்லி இழுத்து மூடிட்டாங்க. திடுதுப்புன்னு இருந்த வேலையும் போய் வேற வேலைக்கும் போக முடியலை. எப்படியாவது பிரச்சனை தீர்ந்து ஃபேக்ட்ரி திறந்துடும்னு நம்பிடும். அந்த நம்பிக்கையில் நாள் ஓடிச்சு. ஃபேக்டரியும் திறக்கலை, வேற வேலையும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் 2000க்கு மேலே சம்பளம் தர யாரும் தயாராக இல்லை. மாதம் 10,000 சம்பாதிச்சுட்டு 2000க்கு போக என் தன்மானம் இடம் கொடுக்கல. அதனால் வீட்டையும் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிற பொறுப்பை நானும் சம்பாதிச்சு போடுற பொறுப்பை கஸ்தூரியும் எடுத்துக்கிட்டோம். ஹவுஸ் ஹஸ்பண்டாக உன் புருஷன்னு பார்க்குறவங்கெல்லாம் கஸ்தூரிக்கிட்ட குத்தலாம் கேட்டு கேலி பண்ணுவாங்க. ஆனால் கஸ்தூரி அதை சட்டை பண்ணணுமே. அவங்க கிடக்கிறாங்க பொறாம பிடிச்சவங்கன்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்துவா. எல்லாரும் பொறுமைக்கு உதாரணமாக பூமியைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அகராதியில் பொறுமைன்னா கஸ்தூரி தான். பூமி கூட பொறுக்காதது எல்லாம் பொறுத்துக்கிட்டா. அவர் பெருமூச்சு விட்டார். அவரே தொடரட்டும் என நான் குறுக்கிடவில்லை. பசங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ரூம். வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்க நமக்குன்னு ஒரு ரூம், அதில் ஒரு ஊஞ்சலும் போட்டுடணும். ரிட்டையர் ஆன பிறகு அக்கடான்னு அதில் ஆடிக்கிட்டே தூங்கணும்னு சொல்வாள். தனக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னு அவள் ஆசைப்பட்டானா அது ஊஞ்சல் தான். ஆனால் கடைசி வரைக்கும் அவள் ஆசை நிறைவேறவே இல்லை. அப்படி இப்படின்னு வீடு முடியும் போது முதல் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. 2வது பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சது. 3வது பையன் என்ஜினியரிங் சேர்ந்திருந்தான். போதும் நீ உழைச்சது, விஆர்எஸ் வாங்கிக்கன்னு சொன்னேன் கஸ்தூரி கிட்ட. அவளும் சரின்னா வந்த பணத்தை வச்சு கொஞ்சம் நஞ்சம் இருந்த கடனை அடைச்சோம். ஊஞ்சல் செய்ய ஒரு ஆளை வர சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குற கஸ்தூரி மயக்கமாக கிடக்கிறா. பசங்க பதறிக்கிட்டு இருந்தாங்க. அள்ளி போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனால் ரத்த புற்றுநோய்ங்கிறார் டாக்டர். தலையில் இடி விழுந்த ஆப்பில் இருந்துச்சு. உழைச்சு உழைச்சு ஓடா போனவளுக்கு ஓய்வு கிடைக்கிறதுக்கு பதிலாக வியாதியை கொடுத்த விதியை நொந்துக்கிட்ட. ட்ரீட்மெண்ட்டுக்கு பல லட்சங்கள் செலவாகும்னு டாக்டர் சொன்னப்போ பசங்கிட்ட பணம் கேட்டேன். அவ்வளவு பணத்துக்கு எங்கே போகன்னு கையை விரிச்சிட்டாங்க. சரின்னு வீட்டை வித்துடலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்கு கஸ்தூரி ஒத்துக்கலை. பசங்கக்கிட்ட கெஞ்சினேன், போராடினேன். ஒரு கண்டிஷனோட பணம் தர்றதா சொன்னாங்க. அதாவது வீட்டை அவங்க பேருக்கு மாற்றி கொடுக்கணும்னு. எப்படியோ அவங்களுக்கு போக வேண்டிய சொத்து தானேன்னு சம்மதிச்சேன்.
பாகம் பிரிச்சு எழுதி கொடுத்தேன். ஆளுக்கு 10 லட்சம் தரதா சொன்னவங்க ஆளுக்கு 2 லட்சம் தான் புரட்ட முடிஞ்சதுன்னாங்க. கிடைச்ச படத்துல ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கும் போது வியாதி முத்தி போச்சு, பணமும் போச்சு, கஸ்தூரியும் போய் சேர்ந்தா. வியாதி வந்து செத்ததால பிணத்தை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு மருமக ஆர்ப்பாட்டம் பண்ணா. கடைசியில கடைசியில கஸ்தூரிக்கு கிடைச்சது இந்த திண்ணதான். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைய எனக்கு பிடிக்கல. மிச்சம் இருந்த பணத்துல கால் போன போக்குல ஊரூரா போனேன், கோயில் கோயிலா சுத்தினேன். 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தப்பதான் தெரிஞ்சது பசங்க தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு வீட்டை வித்துட்டாங்கன்னு. என் கஸ்தூரி தன் உயிரையே விதையா போட்டு எழுப்பின இந்த வீடு அவங்களுக்கு வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டுமா தான் தெரிஞ்சது. ஆனா எனக்கு இது கோயில் மாதிரி. இது விடும் மூச்சு காத்த என்னால உணர முடியுது. இது வெறும் செங்கல் கட்டடம் கிடையாது, இதுக்கு ஜீவனும் துடிப்பும் இருக்கு. நீங்க நல்லவர், அதனால தான் இந்த ஜீவன் உங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கு. என் கஸ்தூரியோட ஜீவன் இந்த வீட்டில் தான் உறைஞ்சு போயிருக்கும். அவ இந்த வீட்டில் வாழற ஜீவன்களுக்கு சகல சௌபாகியமும் கொடுப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க பசங்களுக்கு வீடுனா என்னன்னு இப்போல இருந்து சொல்லி கொடுத்துடுங்க. இதோட துடிப்பை கேட்கறதுக்கு கத்து கொடுங்க. கஷ்டப்பட்டு தானே நீங்களும் இதை வாங்கியிருப்பீங்க. கடைசி வரை இங்க நீங்களும் சந்தோஷமா இருந்தா தான் இந்த வீடும் சந்தோஷப்படும்னு அவங்க புரிஞ்சுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். பெரியவர் எழுந்தார். கை கூப்பி என்னிடம் விடை பெற்றார். வெளியில் வந்தவர் தயக்கத்துடன் என்னை ஏறிட்டு பார்த்தார். இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த திண்ணையில படுத்துக்க அனுமதிப்பீங்களா? தாராளமா. வேணும்னா உள்ள வந்தே படுக்கலாமே. வேண்டாம், திண்ண போதும், நீங்க போய் படுங்க. அவர் தன் மேல் துண்டை விரித்து திண்ணையில் படுத்தார். மறுநாள் காலை நான் எழுந்து வந்து பார்த்தபோது திண்ணை காலியாக இருந்தது. நன்றி என்று எழுதி கொஞ்சம் செம்பருத்தியும் நந்தியாவட்டையும் பறித்து திண்ணையில் வைத்துவிட்டு போயிருந்தார் பெரியவர். எங்கே போனாரோ? நான் உள்ளே வந்தபோது வீடு விசும்புவது போல் உணர்ந்தேன். அமுது சுரபி இதழில் டிசம்பர் 2005 வெளிவந்த பரிசு பெற்ற சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.